வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து தாய்லேருந்து ரெட் ஜாக். இது என்ன பாருங்க, கவரில் கிடந்து காய் போட்டு பழுத்தாச்சு. ரெட் ஜாக் பொதுவாக வந்து 4 வருஷம் ஆகும் நமக்கு காய்க்கண்ணா. இதெல்லாம் அந்த மாதிரி பிளான்ட் தான். இது பழம் எப்படின்னா நல்ல வாசம், பலாப்பழம் எப்படி வாசம் அடிக்கும் அந்தளவு வாசமாக வந்துட்டு இதை நம்ம இப்போ வெட்டி அது என்ன கலரில் இருக்குது எப்படி இருக்குன்னதே பார்த்துடுவோம். இது வந்து தாய்லேருந்து. இதில் வச்சு நம்ம வெட்டி பார்த்துருவோம். பொதுவாக பழம் பழுத்துட்டு பார்க்கணுனாலே நல்லா விளைஞ்சிட்டுன்னு பார்க்கணுன்னா என்னென்னா தட்டுன்னு போதே இந்த முத்து முத்துன்னு சவுண்டு வரும், இல்லைன்னா அது வேறு ஸ்ட்ராங்காக சவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை வெட்டுவோம். கலர் இது ரெட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது ஏன்னு தான் பார்த்துடுங்க. நல்லா ரெட்டு தெரியுது. எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிவப்பு நம்ம ஊரில் உள்ள எந்த பலாவிலையும் வராது. இந்த மாதிரி சிவப்பு நம்ம ஊரில் எந்த பலாவிலையுமே வராது. இது பழம் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்க, நான் மரத்துலேருந்து பறிக்கிறேன், கட் பண்ணுறேன். இது இவ்வளோக்கும் வெறும் கவரில் உள்ள ஒரு 25 சைஸ் கவரில் வளர்ந்த பழம். இதே இது தரையில் வச்சு வச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 6-7 கிலோ தான் ஆரம்பத்திலே இருக்கும். இப்போ நம்ம இந்த அந்த பலாவை வெட்டியாச்சு, அந்த சோத்த பலாவை என்ன பாருங்கள். இதெல்லாம் இந்த நம்ம ஊர் பலாவிலலாம் இதெல்லாம் வேஸ்ட் சாப்பிடுவோம். ஆனால் இது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கலராக இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். பட்டு ஆனால் என்ன பாருங்கள், ஒரு கவரில் முளைச்சா அதுவும் ரெட் பலா இந்தளவு சுளை இருக்குன்னா நம்ப முடியாது அந்தளவு. ஏன்னா எல்லாருமே டேஸ்ட்டும் பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு இது போகவே ஒரு 10-15 சுளை சாப்பிட்ருப்பாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க. அது போக இவ்வளோ மீதி இருக்குது. ஸோ கலரும் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க, ஸ்வீட்டும் ஜாஸ்தி. இதை ஒரு டைனிங் டேபிளில், நம்ம வீட்டில் உள்ள டைனிங் டேபிளில் வச்சாலே அது அப்படி ஒரு கலர்ஃபுல் சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். பயங்கர டேஸ்ட் உள்ளது. டேஸ்ட்டு நம்ம சக்கையோட பல மடங்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சூப்பராக, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா நறுக்குன்னு இந்த வறுக்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. வெரைட்டி தான் இந்த ரெட்டு. இந்த மாதிரி ரெட்டு எல்லாமே பெருசு. இந்த பார்த்தீங்களா, எல்லாமே காய் போடுது தான். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.